ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் வந்து ஒரு 99.9% பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. டீசல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ராயல் என்ஃபீல்டில் டாரஸ் அப்படின்னு ஒரு பைக்கு, அந்த பைக்கில் வந்து டீசல் இன்ஜின் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே வந்து அந்த பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. பஸ்ஸு, லாரி இந்த மாதிரி வாகனங்களில் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, பெட்ரோல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டீசல் வந்து நிறையவே மைலேஜ் கொடுக்கும். இன்றைக்கி வந்து பைக் ஓட்டுறவங்க கிட்டே இருக்க ஒரு கவலை என்னென்னா, என் பைக் இன்னொரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கூட கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நினைக்கும் பொழுது டீசல் தான் மைலேஜ் கொடுக்குது, அதை கொண்டு வந்து பைக்கில் வந்து செட் பண்ணா என்ன, ஏன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வரும். பெட்ரோல் டீசல் ரெண்டுமே வந்து கச்சா எண்ணெயிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ரெண்டுக்கும் பண்புகள் வந்து மாறும். ஒரு பஸ் டிரைவர் வந்து பஸ்ஸை ஓட்டுறப்ப நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஷாப்பிங்கில் நிற்கிது பஸ்ஸு, திரும்பி எடுக்க போகிறார் அப்படின்னா ஃபஸ்ட் கியரை போடுவார், கொஞ்சம் மூவ் பண்ணுவார், செகண்ட் கியரை போடுவார், மூவ் பண்ணுவார், தேர்ட் கியரை போடுவார், மூவ் பண்ணுவார். இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக மூவ் பண்ணி தான் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து பஸ்ஸை வந்து ஓட்ட முடியும். அதே பைக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைக் வந்து எடுத்தவொன்னே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வந்து கியரை மாற்றி ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்குள்ளே வந்து நம்ம வந்து டாப் ஸ்பீடுக்கே போகலாம். அந்தளவுக்கு வந்து பிக்கப் வந்து பெட்ரோலில் கொடுக்கும். டீசல் வந்து பிக்கப் கொடுக்காது. பிக்கப் அப்படிங்கிறது பெட்ரோல் டீசலை பொறுத்து மட்டும் கிடையாது, இன்ஜினோட டிசைனையும் பொறுத்தது. நான் மீன் பண்ணுறது டீசல் பெட்ரோல் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது பெட்ரோலுக்கு வந்து பிக்கப் அதிகம், டீசலுக்கு வந்து கம்மி. அதே மாதிரி டீசல் இன்ஜின்ஸ் அப்படின்னாவே மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். பைக், பஸ்ஸு, லாரிலெலாம் வந்து பார்த்துருப்போம், புகை அதிகமாக வரும். அந்த மாதிரி புகை அதிகமாக வரும். மெயின்டைன் நம்ம வந்து அதிகமாக வந்து பெட்ரோலுக்கு ஆகிற செலவை விட டீசலுக்கு வந்து அதிகமாக ஆகும். நாய்ஸ் வந்து அதிகமாக வரும், வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பெட்ரோல் பைக்கில் முன்னாடி தான் பைக்கில் வந்து டபுள் சஸ்பென்ஷன் கொண்டு வந்துச்சு. இப்போ வந்து சிங்கிள் சஸ்பென்ஷனே வந்துருச்சு. அப்படி இருந்துமே வந்து ரைட் பண்ணுறப்போ வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப டீசல் இன்ஜினை கொண்டு வந்து பைக்கில் போட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்து பைக் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி வைப்ரேட் ஆக வந்து ஸ்பேர்ஸோட லைஃப் டைம் வந்து குறையும். அடிக்கடி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பைக்கில் வந்து அடிக்கடி வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். கம்மியாக வந்து நாய்ஸ் வந்தாலே சில பேருக்கு வந்து பிடிக்காது. டீசலை போட்டோம் அப்படின்னா அடிக்கடி வந்து நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எடுத்தோன்னா நம்மளால் வந்து ஹை பிக்கப்பில் வந்து போக முடியாது. பைக் அப்படின்னாலே வந்து டக்குன்னு ஸ்லோ பண்ணி ஃபாஸ்ட் ஆகி டக்குன்னு கியர் ரெடியூஸ் பண்ணி ஹை பண்ணி இந்த மாதிரி ஸ்பீடாக போகணுன்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து டீசலை போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து கியரை ரெடியூஸ் பண்ணும் பொழுதும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்தது வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து டீசல் இன்ஜினை பைக்கில் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வீலர் அப்படிங்கிறப்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. பைக் போகிறதே தெரியக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுவே டீசல் இன்ஜின் போட்டோம் அப்படின்னா வைப்ரேஷன்ஸில் வந்து வெறுத்துணும் நம்ம பைக் ஓட்டுறது. இந்த மாதிரி மைலேஜ் ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்து டீசல் இன்ஜினை கொண்டு வந்து பைக்கில் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா நிறையா வந்து ட்ராபேக்ஸ் வந்து வரும். யாருமே வந்து பைக் ஓட்டவே வந்து ஆசைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுனால தான் டீசல் இன்ஜின் வந்து பைக்கில் வந்து ரன் பண்ண மாட்டாங்க. டீசல் இன்ஜினை போட்டு பைக்கை வந்து ரன் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.